சுபநாள் சுபநேரம் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ராகு கேது என்றாலே தெரியும். சர்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள். இதுவரை மீனத்தில் இருந்த ராகு கும்பத்துக்கு மாறப்போகிறார். கன்னியில் இருந்த கேது சிம்மத்துக்கு போகப் போகிறார். திருக்கணிதத்தின்படி 18/5/2025 பயிற்சியாகிறார். வாக்கியப்படி 26/4/2025 ராகு கேது பயிற்சியாகிறார். இப்பொழுது 12 ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வரிசையில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். ஜென்மத்தில் ராகு 7ஆம் இடத்துல கேது. உங்கள் ராசிக்கு தான் ராகு வரார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காலஸ்திரி கண்டிப்பாக போக வேண்டும், தரிசனம் செய்ய வேண்டும். காலஸ்திரியில் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு கொடிமர தரிசனம் செய்வது நல்லது. மன அழுத்தம் தான் வரும். மன அழுத்தம் வருவது என்றாலே வயிறு கெடும். லிவரில் பிரச்சனையோ, கிட்னியில் பிரச்சனையோ, அசிடிட்டியோ, இதெல்லாம் செரிமான கோளாறு வந்தால்தான் மன அழுத்தம் வரும் என்பதை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே உணவு விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களும் ஜெயம் ஏற்படும். சனியுடைய ஜென்ம சனி விலகி பாத சனியில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்றம் அனுகூலம் எல்லாம் கிடைக்கும், சுபிட்சம் கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் மனசோர்வாக இருந்தாலும் நீங்கள் தட்டி கொடுத்தால் போதும். பழைய பகைவர்கள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்வது ஏற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். லாபம் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். முதலீடுகள் நிலம் விற்கல வாங்கல வீடு விற்கல என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஷேரில் போட்டதெல்லாம் திடீரென்று பூமாவகக்கூடிய அமைப்பில் அதிலிருந்தெல்லாம் வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேக ஆரோக்கியம் நீங்கள் தான் ஜென்மராகியில் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். பயணங்கள் சமயத்தில் காதல் அமைப்பில் எல்லாவற்றிலும் ஆணாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் ராகு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துர்கை கவசம், நரசிம்மர் கவசம் எல்லாம் கேட்க மனசோர்வு ஏற்படாது, தூக்கமின்மை ஏற்படாது. எல்லாவற்றிலும் நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக பாதத்தில் முட்டியிலிருந்து பாதம் வரைக்கும் நல்லெண்ணெயை தூங்குகின்ற சமயத்தில் ஒரு 2 டிராப் தேய்ச்சி விட்டு தூங்குவது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது பெட்டில் நல்லெண்ணெய் ஆகுதுன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு டிராப் 2 டிராப் நல்லெண்ணெயை போட்டு குளியல் செய்வது நல்லது. ஒரு டிராப் 2 டிராப் சாங்கியத்துக்கு போடுவதும் மேலிருந்து கீழாக தைத்து விடுவதும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.